வணக்கம், நான் உங்கள் ட்ரேட் குரு ரம்யா பேசுகிறேன். இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸில் அட்விட் ஜுவல்ஸ் ஐபிஓடைய குயிக் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சிஎஸ்எம் டெக்னாலஜிஸ், அட்விட் ஜுவல்ஸ், வாட்டர்வேஸ் லெஷர் டூரிசம்னு 3 டிஃப்ரெண்ட் மெயின் போர்டு ஐபிஓஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அதில் அட்விட் ஜுவல்ஸ் அண்ட் வாட்டர்வேஸ் லெஷர் டூரிசம்மை அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் ஜூன் 25. சிஎஸ்எம் டெக்னாலஜிஸ் ஐபிஓ ஜூன் 29 அன்றைக்கி க்ளோஸ் ஆகுது. இந்த அட்விட் ஜுவல்ஸ் லிமிடெட் பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூரை சேர்ந்த ஒரு ஹேண்ட் கிராஃப்டட் ஃபைன் ஜுவல்லரி மேனுஃபேக்சரர் மற்றும் செல்லர் சொல்லலாம். இவங்க குந்தன், போல்கி, டைமண்ட் மற்றும் ஸ்டட்டட் ஜுவல்லரி செய்கிறதுல ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்க. இவங்க தங்களோட ப்ராடக்ட்ஸை ராம்பேஜோ அப்படிங்கிற பிராண்ட் நேமில் மார்க்கெட் பண்ணுறாங்க. இந்த பிராண்டோட ஆரம்பம் 1921 இருக்கிற ஒரு ஜுவல்லரி பிஸ்னஸ். இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் நெக்லஸ், இயரிங்ஸ், ரிங்ஸ், பேங்கிள்ஸ் மற்றும் கஸ்டமைஸ்டு ஜுவல்லரி பீசஸ் இருக்குது. இது பிரைடல் கலெக்ஷன்லேருந்து எவ்ரிடே லக்ஸரி ஜுவல்லரி வரைக்கும் 14 கேரட் 18 கேரட் கோல்டில் செய்யப்படுது. இந்த கம்பெனி முக்கியமாக B2B மாடலில் தான் பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது டீலர்ஸ், ஷோரூம் மற்றும் இந்த ஜுவல்லரி ரீட்டைலர்ஸ்க்கு சப்ளை பண்ணுறாங்க. அதே நேரத்தில் எக்ஸ்க்ளூசிவாக மேட் டு ஆர்டர் ப்ராடக்ட்ஸ் மூலமாக பிஸ்னஸ் டு கன்சியூமர் கஸ்டமர்ஸ்க்கும் சர்வீஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வர ரெவன்யூ முக்கியமாக ஹோல்சேல் மற்றும் கஸ்டமைஸ்டு ரீட்டைல் செக்மெண்ட்ஸில் நடக்கிற ஜுவல்லரி சேல்ஸ் மூலமாக தான் கிடைக்கிது. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்திங்கன்னா அசட், இன்கம், ப்ராஃபிட், நெட்ஒர்த், ரிசர்வ்னு எல்லாமே வருஷத்துக்கு வருஷமும் காலாண்டுலேயும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. ரீசன்ட் குவார்ட்டரில் அவங்களுடைய பாரோயிங் அப்ராக்சிமேட்லி ஒரு 65 கோடி இருக்குங்க. இந்த ஐபிஓ பியூர்லி ஃப்ரெஷ் இஷ்யூ ஐபிஓ, அதாவது 165.16 கோடி மதிப்பிலான இஷ்யூ சைஸ் இவங்களோடது. கம்ப்ளீட்டாக இந்த 165 கோடியுமே கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு தான் இவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. அதுலேயும் 65 கோடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கடனை திரும்ப செலுத்துறதுக்கு பயன்படுத்துறது ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த ஐபிஓட ப்ரைஸ் பேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஷேருக்கு 130 138 ரூபா. 138 ரூபா தான் மேக்ஸிமம் ப்ரைஸ். ஒரு லாட்டுக்கு 100 ஷேர். ஐபிஓனாலே நம்ம லாட் சைஸில் தான் அப்ளை பண்ணணும். ரீட்டைல் கேட்டகரி மினிமம் ஒரு லாட்லேருந்து மேக்ஸிமம் 14 லாட் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஒரு லாட்டுக்கு அதிகபட்சமாக 13,800 ரூபா நம்மளுக்கு பணம் தேவைப்படும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் ஜூன் 25. நம்ம அப்ளை பண்ணியாச்சு. நம்மளுக்கு கிடைச்சிருச்சா கிடைக்கலையான ஸ்டேட்டஸ் தெரிகிறது ஜூன் 29 அன்றைக்கி தெரிய வரும். கிடைச்சிருச்சுன்னா ஜூன் 30 உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஷேர்ஸ் கிரெடிட் ஆயிரும். கிடைக்கலனா அதே ஜூன் 30 உங்களுக்கு ஃபண்டு ரீஃபண்ட் ஆயிரும். ஜூலை 1 அன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுது. ஐபிஓ ஓப்பன் ஆகி 2வது நாள் முடிவில், அதாவது ஜூன் 24 அன்றைக்கி சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா 44 மடங்குக்கு மேலே இருக்குது. ரீட்டைல் கேட்டகரி மட்டுமே அப்ராக்சிமேட்லி 34 மடங்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் படி லிஸ்டிங்னா 30% கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. பட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டெக்னிக்கல்ஸ் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலும் ஜூலை 1 அன்றைக்கி நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்க மறந்துடாதீங்க. இதே மாதிரியான பயனுள்ள வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.